இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 14 முதல் 23 வரையிலும் ஒரு செக்ஷன். இந்த பகுதியும் பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிற கருப்பொருளை கொண்டதுதான். அதனால இந்த செக்ஷனையும் நம்ம முடிச்ச பிறகு திருப்பியும் இதே மாதிரி ஒரு ஃபுல் செஷன் நம்ம கேள்வி நேரத்துக்கு வைத்துக் கொள்ளலாம். அதோடு நான் என்ன யோசித்தேன்னு சொன்னா, இன்னைக்கும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்ணுவோம். அது முன்னால 2-3 முறை விதமாக ட்ரை பண்ணி நடக்கல. ஸோ ஆனாலும் கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்குள்ள பைபிள் ஸ்டடியையும் கொஞ்சம் ஏர்லியரா முடிச்சுட்டு கேள்வி நேரம், தயவுசெய்து நீங்க சங்கோச்சப்படவே வேண்டாம். யாரும் ஹெசிடேட் பண்ண வேண்டாம். இல்லைன்னா நான் என்ன நினைப்பேன்னா, யாருக்குமே ஒண்ணுமே புரியல போல, ஒண்ணுமே பிரயோஜனமே இல்லாம நாம ஏதோ ஒரு காரியம் பிரயோஜனமா இருக்கும். நிச்சயமா 1 மணி நேரம் பேசும்போது அங்கே இருந்து 1-2 காரியங்கள் ஓகே. ஸோ 1 மணி நேரம் பேசும்போது அங்கங்கே இருந்து ஒரு சில காரியங்கள் மிகவும் பயனுள்ளது போல இருக்கும். அதை நீங்கள் எந்த விதத்திலே புரிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த விதத்திலே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று எண்ணலாம். ஆனால் நான் எதிலே மிகவும் அக்கறை உள்ளவனாக இருக்கிறேன் என்றால், அந்த தெளிவாக அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிற அந்த தர்க்க ரீதியான சரியான சத்தியம், அந்த சத்தியத்தை எந்த முறையிலே அவர் ஆர்கியூ பண்ணி கொண்டு போகிறார், எந்த முறையிலே அவர் எடுத்துக்கொண்டு போய் எந்தெந்த படிகளின் மூலமாக எந்த இடத்திலே வருகிறார், அந்த படிகள் என்று சொல்லக்கூடிய சத்தியங்கள் எவ்வளவு முக்கியமானது, அந்த படிகள் உப சத்தியங்களாக எந்த மிக முக்கியமான சத்தியத்திலே போகிறது என்பதனுடைய அந்த காரியத்தை தெளிவாய் புரிந்து கொண்டு, இந்த காரியம் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தோட என்னுடைய பாவ வாழ்க்கையோடு போராடுகிற என்னுடைய தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையின் முன்னேறுதலின் அனுபவத்தோடு இது ஒத்து வருகிறது. இந்த காரியமும் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிற காரியமும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஸோ உண்மையாகவே அது இந்த விதத்திலே பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளுகிறீர்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கன்சர்னாக இருக்கிறது. ஸோ திரும்பியும் நான் சொல்றேன், 1 மணி நேரம் பேசும்போது ஏதோ அங்கும் இங்குமாக ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்பது அல்ல. இந்த பைபிள் ஸ்டடியுடைய நோக்கம் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஆர்கியூமெண்ட் பேட்டர்ன் அல்லது எந்தெந்த படிநிலைகளிலே அவர் நம்மை எடுத்து செல்லுகிறார், என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் இந்தந்த படிநிலைமைகளிலே நம்மை கொண்டு போகிறார். இந்த கருத்தை இவ்விதமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இவ்விதமாக நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமான காரியம். ஆகையினாலே தயை கூர்ந்து நீங்கள் எந்த விதத்திலே புரிந்து கொண்டிருந்தாலும் இதனால அவங்க தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லி யோசிக்காதபடி கேள்விகள் கேட்கவும், அது சம்பந்தமான உங்களுடைய அனுபவத்தினுடைய உங்களுடைய நீங்கள் பரிசுத்த வாழ்க்கையிலே வளரும் போது உங்களுக்கு ஏற்படுகிற தடங்கல்கள், கஷ்டங்கள் அல்லது அந்த அனுபவங்களிலே ஏற்படுகிற காரியங்களையும் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி நீங்க கேட்கலாம். ஸோ எனிவே, கடந்த வாரத்துல இல்லாட்டி அதுக்கு முந்தின வாரமான்னு தெரியல, அந்த யூஜி நான் ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது நான் இண்டிகேட்டிவ், இம்பரேட்டிவ் அப்படி 2 ஆங்கில வார்த்தைகளை சொன்னேன். அதை புரிந்து கொள்ளும்படியாக இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன். அவங்க யூஜினா அதை இன்னும் விளக்கமா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன். ஆனாலும் அந்த காரியத்தை மிக தெளிவாக நான் புரிய வைக்கலையோங்கிறது என்னுடைய மனதில் இருந்தபடினாலே அதை குறித்து ஒரு சில காரியங்களை முதலாவது உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். என்றால் இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அந்த ரோமர் 6வது அதிகாரம் 14 முதல் 23 தான் நம்ம இன்னைக்கு அதை படிக்க வேண்டும். அதை முழுமையாய் படிக்க முடியாது. அந்த வேத பகுதிக்கு ஒரு சிறிய அறிமுகம் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த இன்னொரு வாரத்துல நம்ம அதை முடிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பகுதியும் பரிசுத்தமாக்கப்படுதல் தான். அதுக்கு முந்தின பகுதி, அதாவது நம்ம இதுவரைக்கும் படிச்சது 6வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 13 வரைக்கும் படித்தோம். அதுவும் பரிசுத்தமாகுதல் தான். ஸோ பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிற காரியத்தை இந்த 2 வேத பகுதிகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ இந்த காரியத்தை நம்ம படிக்கும்போது அந்த இண்டிகேட்டிவ் அண்ட் இம்பரேட்டிவ், அது திரும்பியும் நான் ஆங்கிலத்தில் சொல்வதனால நீங்க அதை கடினமாக எண்ண வேண்டாம். ஏன்னா தமிழிலே மிக தெளிவாக இன்னும் ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்வதன் மூலமாக அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இதை புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாட்டிலே ஆல்மோஸ்ட் எல்லா நிருபங்களுமே குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எல்லா நிருபங்களுமே எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அதனுடைய பாதி பகுதி, உதாரணமா மிக தெளிவாக எபேசியருக்கு எழுதின நிருபத்துல நம்ம படிக்க முடியும். எபேசியர்ல 6 அதிகாரம் இருக்கிறது என்றால் முதல் 3 அதிகாரம் இண்டிகேட்டிவ்ஸ், அல்லது தேவனுக்குள் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பது. அடுத்த 3 அதிகாரம் நீங்கள் தேவனுக்குள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறபடினாலே இப்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கும். சோ நீங்கள் தேவனுக்குள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்வதை தான் நான் ஆங்கிலத்துல இண்டிகேட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அந்த இண்டிகேட்டிவ்ஸ் இப்படி இருக்கிறதுனால நீங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறபடினாலே இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று எழுதுவது அல்லது கட்டளைகளாக எழுதப்படுவது, அதை இம்பரேட்டிவ்ஸ் என்று சொன்னேன். இன்றைக்கு முதலாவது அந்த இண்டிகேட்டிவ்ஸ் இம்பரேட்டிவ்ஸ் அப்படிங்கிற அந்த 2 காரியத்துக்கும் வேறு பல வார்த்தைகளை, அட்லீஸ்ட் ஒரு 7 வார்த்தைகளையாவது சொல்லும்போது நல்ல கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தையை நான் பயன்படுத்தும் போதும் இந்த 2 காரியங்களை குறித்த வித்தியாசமான தெளிவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். ஸோ இப்போ அகைன் ரோமருக்கு எழுதின நிருபத்துல நீங்க வந்தீங்கன்னா 11 அதிகாரம், மொத்தம் 16 அதிகாரங்கள் இருக்கின்றன. இந்த 16 அதிகாரங்களிலே முதல் 11 அதிகாரங்கள் இண்டிகேட்டிவ்ஸ். பொதுவாக நாம் சொல்ல வேண்டுமானால் முதல் 11 அதிகாரங்கள் இண்டிகேட்டிவ்ஸ், அல்லது நீங்கள் யாராக இருக்கிறீர்கள். 12 முதல் 16 வரையிலும் நீங்கள் இப்படி இருக்கிறபடினாலே இப்படி நடந்து கொள்ளுங்கள், இப்படி செய்யுங்கள் என்று கட்டளைகள் போல எழுதுகிற காரியம். இப்போ நல்ல கவனிங்க. 11 அதிகாரங்கள் இண்டிகேட்டிவ்ஸ் அல்லது இந்த காரியம் என்றால் நாம் யாராக இருக்கிறோம் என்கிற போதனை என்றால், இடையில நம்ம அதை ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த 6வது அதிகாரம் முழுக்க நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் அல்லது தேவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்கிற காரியம்தான் அதிகமாக இருந்தாலும், இடையில ஒரு சின்ன பகுதி இம்பரேட்டிவ் போல வருகிறது. அதனாலதான் நம்ம இதை எடுக்கிறோம். அதாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. இப்ப நான் லேசாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், ஒழுங்காக அட்டென்ட் பண்றவங்களுக்கு அது தெரியும். 4R ஆங்கில வார்த்தை 6ல தொடங்குகிற, ஆங்கில அச்சரம், ஆங்கில எழுத்து 6ல தொடங்குகிற 4 வார்த்தைகள், 4 கட்டளைகள் போல இருக்கிறத இன்பிட்வீன் இடையில நம்ம பார்க்கிறோம். ஒன்று என்னது, ரெக்கன், நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அது எதுல வருதுன்னு சொன்னா
12வது வசனத்துல வருது. சாரி, 11வது வசனத்துல வருது. இப்போ இந்த 6வது அதிகாரத்தை மாத்திரம் கவனிங்க. இந்த 6வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரையிலும் இண்டிகேட்டிவ். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள், தேவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்கிற காரியம் வருது. அதுக்கு பிறகு 11ல இருந்து 13 வரையிலும், சாரி 14 வரையிலையும், அல்லது 13ன்னே எடுத்துக்கலாம். அது அந்த 4 6ம், அதாவது 4 6 6ல தொடங்குகிற வார்த்தைகள் அல்லது கட்டளைகள் என்கிற காரியம் 11 12 13ல வருது. என்னது? ரெக்கன். இப்படி தேவன் உங்களுக்காக செய்திருக்கிற இந்த காரியத்தை நீங்கள் தொடர்ந்து எண்ணிக்கொள்ளுங்கள். ரெக்கன், இது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம். இரண்டாவது, ரெசிஸ்ட். பாவம் உங்கள் சரீரங்களை ஆளாதபடி நீங்கள் அதை தடுத்து ஆட்கொள்ளுங்கள். பாவம் உங்களை ஆளாதிருப்பதாக. லெட் நாட் சின் ரெயின் ஓவர் யுவர் பாடிஸ். உங்கள் சரீரத்தை பாவம் ஆளாதிருப்பதாக. ரெசிஸ்ட், அதை ஆளாதபடி தடுத்து ஆட்கொள்ளுங்கள். மூன்றாவது, ரெண்டர் நாட். நீங்கள் உங்கள் சரீரத்தின் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக மாம்சத்திற்குரிய ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் ஒப்பு கொடுக்காதிருங்கள். ரெண்டர் நாட். அடுத்தது, நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ரெண்டர் டு அப்படிங்கிறது எதற்காக? உங்கள் சரீரத்தின் அவயவங்களை நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ரெண்டர் டு. எப்படி? 4 6 பார்க்கும். இது நாம செய்கிற காரியம், நாம் செய்கிற காரியம். நல்லா கவனிங்க. இப்போ அகைன் அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன். இப்படி தேவன் எனக்காக செய்தவைகள் இண்டிகேட்டிவ்ஸா இருக்குது. நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று வேதம் எதை எதிர்பார்க்கிறது? நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியம் இம்பரேட்டிவ். இந்த ரெண்டையும் பார்த்துட்டோம். இந்த ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்க கூடாது என்பதற்காக தான் நான் இதுல அதிகமாக நேரம் செலவழிக்கிறேன். நான் ஆதங்கப்படுவதெல்லாம் இதுல இன்னொரு டிராபேக் என்னன்னா, நம்ம இதுல இணைந்து கொண்டிருக்கிற, இப்போ 14 பேர் நாம் இணைந்திருக்கிறோம் என்றால், வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு திருச்சபையில் உள்ளவர்கள், ஒரு சிலரை தவிர மீதி பேரை எனக்கு பர்சனலா தெரியாது, ரொம்ப இன்டிமேட்டா தெரியாது. எல்லாரையும் நான் இன்டிமேட்டா அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் விரும்புகிறேன். ஆனா சந்தர்ப்பவசமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திருச்சபையை சார்ந்தவர்கள், வெவ்வேறு திருச்சபையிலிருந்து நாம் இணைகிறோம். ஒருவேளை அந்த கேள்வி கேட்கறதுக்கு சங்கோச்சப்படுறது அது கூட இருக்கலாம். ஒரு சபை மக்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்கன்னா கொஞ்சம் கூட தைரியமா, கொஞ்சம் கூட உரிமையோடு சொல்லலாம். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் மேலே எனக்கு உரிமை உண்டு. உங்களுக்காக நான் பாரப்படுகிறேன், ஜெபிக்கிறேன். சம்ஹவ் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். சம்ஹவ் தேவன் நம்மை இணைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த இணையதளம் மூலமாக என்றாலும் தேவன் நம்மை இணைத்திருக்கிறார். அந்த விதத்திலே நான் உரிமை பாராட்ட முடியும். ஆனாலும் ரொம்ப இல்லை. ஸோ அதனால அப்படி மிகவும் அதிகமாய் உரிமை பாராட்டும் விதத்திலே நீங்கள் எண்ணுவீர்களே, ஆனால் நீங்கள் சகஜமாக கேள்விகளை தயவு கூர்ந்து கேளுங்கள். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ எதற்காக ஆதங்கப்படுகிறேன் என்றால், இன்று பொதுவாக 99% திருச்சபைகளிலே இந்த ரெண்டையுமே பிரித்து போதிப்பதினாலே இதை எப்படி இணைப்பதென்று தெரியவில்லை. ஆனால் வேதாகமமும், நல்ல கவனிங்க, இந்த வேதாகமமும் அப்படி இணைத்து காண்பிக்காவிட்டாலும் இணைத்துதான் படிக்க வேண்டும் என்பது இன்டர்பிரேஷன் பிரின்சிபிள்ஸ்ல, அல்லது வேதாகமத்தை அர்த்தம் கொள்வதற்கு, வேதாகமத்தில் உள்ள வசனங்களினுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கு, அல்லது வியாக்கியானம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, வியாக்கியானப்படுத்துவதற்கு யூனிவர்சலாக ஒரு சில கொள்கைகள் இருக்கிறது. குறைந்தபட்சம் 10 அடிப்படையான ஸ்ட்ராங்கான கொள்கைகள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமானது இதுதான்.
என்னன்னா அந்த இண்டிகேட்டிவ்ஸையும் இம்பரேட்டிவ்ஸையும், அல்லது தேவன் எனக்காக என்ன செய்தார் என்பதையும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இணைத்துத்தான் நாம பார்க்க வேண்டும் என்கிறது ஒரு வியாக்கியானத்தினுடைய பிரின்சிபிள். ஸோ இன்னும் ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்வது நிமித்தமாக இதை அதிகமாக நான் புரிந்து கொள்ள முடியும். இண்டிகேட்டிவ்ஸ், இம்பரேட்டிவ்ஸ், இதனுடைய இந்த ரெண்டையும் புரிந்து கொள்வதற்காக ஒரு 6-7 வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளையும் நான் உங்களுக்கு சைட் பை சைட் காமிப்பேன். அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அப்போ வேதாகமத்தை நீங்கள் படிக்கும் பொழுதெல்லாம், ஏன்னா எல்லா இடத்திலும் உங்களுக்கு நல்ல வேத போதகர்கள் கிடையாது, அதனால நான் தான் நல்லா போதிக்கிறேன் அப்படிங்கிறதுனால அல்ல. நீங்கள் தனியாக வேதாகமத்தை படித்தாலும் இந்த முறையை கையாண்டு நீங்கள் படிப்பதற்கு வசதியாக இருக்கும். ஸோ ரெண்டாவது ஒரு வார்த்தை நான் சொல்வேனேயானால், கிரேஸ் அண்ட் லா, கிருபை நியாயப்பிரமாணம் என்கிற 2 காரியமும் பிரிந்து பிரிந்து வேதத்திலே நிற்கிறது. ஆனால் நாம் இணைத்து தான் பார்க்க வேண்டும். ஸோ இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்வதற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல ஒரு எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துக்கலாம். இது மெயினா அந்த யூஜினா கேட்ட கேள்வியின் அடிப்படையிலே நான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். ஸோ யூஜினா கேட்டதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கேட்டதுனாலதான் எனக்கு தெரிஞ்சது இதை குறித்த அதிக விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லி. ஸோ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் நமக்கு தெரியும். 5வது அதிகாரம் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கிய வசனங்கள், மலை பிரசங்கம் அங்கேதான் தொடங்குகிறது என்பது தெரியும். ஸோ இந்த மலை பிரசங்கத்துக்கு நாம திருப்பிக் கொள்ளலாம். இந்த மலை பிரசங்கத்திலே மத்தேயு 5வது அதிகாரத்துல 3வது வசனம் தொடங்கி, அங்கேதான் அந்த பாக்கிய வசனங்கள் என்று நாம் சொல்லுகிற அந்த காரியம் ஆங்கிலத்திலே பீயாட்டிட்யூட்ஸ். பி ஆங்கிலத்துல ரொம்ப தெளிவாத அந்த தலைப்பிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். பி ஆட்டிடியூட்ஸ், அல்லது நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்கிற காரியம். அது 3வது வசனத்துல தொடங்கி 10வது வசனம் முடியுது. அதாவது 8 காரியங்கள் இருக்கிறது. இந்த 8 காரியங்களும் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பது. அல்லது நான் இதற்கு முன்னால ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த 5வது அதிகாரம் இந்த பாக்கிய வசனங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பு, அல்லது இந்த பாக்கிய வசனங்களை படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அதுக்கு மேல பாவத்து நிமித்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி எழுதி கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னேன். சோ பாவத்து நிமித்தம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பாவத்து நிமித்தம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு தான் படிக்கணும். ஒவ்வொன்றையும் அந்த 8 காரியங்களையும் அப்படிதான் நம்ம படிக்கணும். சோ இன்னொரு காரியத்தையும் நீங்க அதுல எழுதிக்கலாம். ஒண்ணு, பாவத்து நிமித்தமாக அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. 2வது என்ன எழுதிக்கணும்னா, இது எல்லாம் இந்த 8 காரியங்களும் கிருபைகள் அல்லது கிருபை அப்படின்னு சொல்லி. சோ நல்லா கவனிங்க, இது தேவன் அருளுகிற கிருபையினாலே தான் ஒரு மனிதன் ஆவியில் எளிமை உள்ளவனாக மாறுகிறான் அப்படிங்கிறது. ஆவியில் எளிமை உள்ள மனிதனாக ஒருவன் எப்பொழுது மாறுகிறான் என்றால் தேவனுடைய கிருபையை அவன் பெறும்போது. 2வது, துயரப்படுகிறவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த தேவனுடைய கிருபையை பெற்று அவர்கள் துயரப்படுகிறார்கள். தேவனுடைய கிருபையை பெற்று சாந்த குணமுள்ளவர்களாகிறார்கள். தேவனுடைய கிருபையை பெற்றது விளைவாக நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். தேவனுடைய கிருபையை பெற்ற நிமித்தம் இரக்கமுள்ள மக்களாக மாறுகிறார்கள். தேவனுடைய கிருபையை பெற்றது நிமித்தம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் ஆகிறார்கள். தேவனுடைய கிருபையை பெற்றது நிமித்தம் சமாதானம் பண்ணுகிற மக்களாக ஆகிறார்கள். சோ இதுதான். சோ இப்படி நம்ம படிக்கலைன்னா, நல்ல கவனிங்க, இப்படி நாம படிக்கலைன்னா இது நியாயப்பிரமாணம் ஆகிவிடும். எப்படி நியாயப்பிரமாணம் ஆகிவிடும்? நம்ம ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்
அப்படின்னு மொட்டையா எடுத்து பிரசங்கிப்போமானால், அல்லது அப்படி எடுத்து பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கங்களை கேட்போமேயானால், அல்லது தனி தியானத்திலே நாம் அப்படி பார்ப்போமேயானால், நம்ம உடனே நம்முடைய சுய முயற்சியினாலே நான் தாழ்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். நம்ம அப்படி கிடையாது. ஸோ அப்படி அதுக்காக தான் என்ன வார்த்தை சொன்னேன் என்றால், கிருபை, நியாயப்பிரமாணம். ஆனா இந்த ரெண்டையும் பிரிக்க கூடாது. கிருபையை பெற்று பிரமாணத்தை நிறைவேற்றுகிறேன். இப்ப அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மலை பிரசங்கத்துல 11வது வசனத்துல இருந்து தொடர்ந்து அதுக்கு பிறகு 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், இதுல எல்லாம் என்ன வருதுன்னா, நீங்கள் ஒளியாக இருக்க வேண்டும், உப்பாக இருக்க வேண்டும், நீங்கள் மற்றவர்களை பகைக்க கூடாது, விபச்சாரம் என்றால் அந்த கண்களின் இச்சையிலிருந்து அப்படி இச்சையோடு பார்க்க கூடாது, இல்ல எப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க கூடாது, எப்படி உபவாசிக்க வேண்டும், எப்படி உபவாசிக்க கூடாது. இப்போ இது கிருபையை விலக்கி விடுவோமே, ஆனால் இது எல்லாத்தையும் பிரமாணங்களாக நாம் எடுத்துக்கொள்வோம், நியாய பிரமாணமாக எடுத்துக்கொள்ளுவோம். நம்ம இப்படி ஜெபிக்கணும், இப்படி ஜெபிக்க கூடாது, இப்படிதான் தான தர்மம் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மாத்திரம் நம்ம பார்த்தோம்னா, நம்ம கிறிஸ்தவத்துக்கு எதிரான காரியத்தை அல்லது மற்ற புற மதத்தினர் செய்வது போல நாம் செய்து விடுவோம். இப்போ கொஞ்சம் விளங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சோ கிருபை, கிருபை நியாயப்பிரமாணம், அல்லது கிருபை நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், கிருபை நாம் செய்யும்படியாய் சட்டங்களாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம். இந்த ரெண்டையும் தனித்தனியாகவும் இதை சேர்த்தும் நாம் பார்த்து பழக வேண்டும். சோ இந்த 3வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையிலும் உள்ள கிருபை, அது கிருபை. அந்த கிருபை இல்லாதபடி அதுக்கு கீழே நம்ம போக முடியாது. இந்த கிருபையினாலே நாம் இப்படிப்பட்ட மக்களாய் இருக்கிறோம் என்பதை உணரும் போது அந்த மீதி உள்ள காரியங்கள் அதன் அடிப்படையிலே நாம் அந்த கிருபையினுடைய பலத்தினாலே, அதுதான் ரொம்ப முக்கியம். அத ரெண்டாவது எதை முதல்ல வைக்கணுங்கிறதும் இருக்குது. கிருபையைத்தான் முதலாவது வைக்க வேண்டும். அந்த கிருபையிலிருந்து ஒரு எனார்மஸான பலன் நமக்கு கிடைக்கிறது, வல்லமை வருகிறது. இன்னொரு விதத்திலே சொல்லுவோம், அது ஆவியினுடைய வல்லமை வருகிறது. அந்த வல்லமையினாலே நாம் நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றுகிறோம், அல்லது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிற காரியங்களை செய்வோம். சரி, இப்போ இன்னொரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். ஒண்ணு டாக்ட்ரின், இன்னொன்னு டியூட்டி. அதாவது அதை தமிழிலே சொல்லுகிறேன். டாக்ட்ரின் என்றால் போதனை. ஒன்று போதனை, இன்னொன்று நம்முடைய டியூட்டி அல்லது நாம் செய்ய வேண்டியவை, கடமைகள். கடமை, போதனை, கடமை, இண்டிகேட்டிவ், இம்பரேட்டிவ். இந்த போதனைகளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அநேக போதனைகள் இருக்கிற அந்த போதனைகளினுடைய சாராம்சம் என்னவென்றால், தேவன் யார், அவர் உனக்கு என்ன செய்திருக்கிறார், கிறிஸ்து யார், அவர் உனக்கு என்ன செய்திருக்கிறார், தேவன் கிறிஸ்துவின் மூலமாக உனக்கு என்ன செய்திருக்கிறார், அவருக்குள்ளே நீ யாராக இருக்கிறாய். இதுதான் வேதாகமத்தினுடைய சாராம்ச போதனை. கலிடோஸ்கோப்பம் நம்ம திரும்பி திருப்பி பார்க்கிறது போல ஏராளமான காரியங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களாக நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய குணாதிசயங்களாக அது மகிமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அவருக்குள்ளே நாம் யாராக இருக்கிறோம் என்கிறது போதனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போதனையை விலக்கி கொண்டு அடுத்தது அந்த டியூட்டி, அதாவது என்னுடைய கடமைகளை நாம பார்க்க முடியாது. அப்படி பார்த்தோமானால், அந்த போதனையை நீக்கிவிட்டு அந்த கடமையை மாத்திரம் பார்த்தோமே ஆனால், நாம் பரிசேயத்துவம் என்பதிலே தள்ளப்பட்டு விடுவோம். அது நம்மை மோட்சத்திலே சேர்க்காது, அது தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்க விடாது. அது முக்கியம். சோ இப்ப இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறேன், பிலீஃப் அண்ட் பிராக்டிஸ். நாம் விசுவாசிப்பது அல்லது விசுவாசம் என்னுடைய நடைமுறை, விசுவாசம் நடைமுறை. ஸோ
நம்ம பார்த்து கொண்டிருக்கிற அந்த ரோமர் 6வது அதிகாரத்துல பார்த்தோம்னா ரோமர் 6வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 10வது வசனம் வரையிலும் அது பிலீஃப், அதை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அதை விசுவாசிக்கும் போது அந்த எண்ணிக்கொள்ளுதல் அப்படிங்கிற காரியம் மிக எளிதாக அது நடக்கிறது. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் எண்ணிக்கொள்ளுதல், அந்த விசுவாசத்தோடு தொக்கி நிற்கிற காரியம்தான் ரெசிஸ்ட் பண்ணுதல், பாவத்தை தடுத்து ஆட்கொள்ளுதல், நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடாமல் இருத்தல், நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தல். இந்த கட்டளைகள் அல்லது இந்த டியூட்டிஸ் அல்லது இந்த கடமைகள் எல்லாம் முதல் 10 வசனங்களில் இருக்கிற அந்த பிலீஃப் அல்லது விசுவாசம், அந்த கூற்றுகளை நாம் விசுவாசிப்பதின் அடிப்படையில் அல்லது அந்த விசுவாசிப்பதனால் உண்டாகிய பலனினாலே செய்யப்படுகிறது. சோ இது ரெண்டையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறது மிக முக்கியமான காரியம். அதுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்தது இன்னொரு 2 வார்த்தை, அதாவது ரெண்டு வார்த்தைகளாக நான் சொல்லுகிறேன். அதாவது கப்பிள், அதாவது ஒரு ஜோடி வார்த்தைகளாக, ஒவ்வொரு ஜோடி வார்த்தைகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்தது நான் சொல்றது ஸ்பிரிட் ஆஃப் த லா, லெட்டர் ஆஃப் த லா, அல்லது நியாயப்பிரமாணத்தினுடைய ஆவி அல்லது நியாயப்பிரமாணத்தினுடைய ஆவி, நியாயப்பிரமாணத்தினுடைய எழுத்து. இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் ஒரு வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். இப்போ இன்னும் வழங்கும்னு நினைக்கிறேன். சோ ஒரு நாம் செய்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை, ஒரு நியாயப்பிரமாணம் நமக்கு முன்பாக வேதாகமத்திலே வரும்போது அதை எழுத்தின்படி பார்த்து எழுத்தின்படி நான் செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது அது எழுத்து கொல்லும் என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது நான் என்னுடைய சரீர முயற்சியினால் அதை நிறைவேற்ற முற்படும் போது அது என்னை மரணத்துக்கு நேராக தான் வழி நடத்தும். ஆனால் அந்த குறிப்பிட்ட நியாயப்பிரமாணத்திற்கு பின்னால் இருக்கிற ஆவி என்ன? தி ஸ்பிரிட் ஆஃப் தி லா அப்படின்னா தேவனிடத்திலே அன்பு கூறுதல். சோ அந்த ஸ்பிரிட் ஆஃப் தி லா, அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய ஆவி, அது உயிர்ப்பிக்கிறது, அது பலன் கொடுக்கிறது. அந்த பலன் இல்லாதபடி நாம் நிறைவேற்ற முடியாது. சோ இது ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற காரியம். சோ அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லுகிற காரியம் தான், வாட் காட் ஹஸ் டன், வாட் ஐ ஹேவ் டு டூ. அந்த இண்டிகேட்டிவ் என்று சொல்வது தேவன் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்பது, இம்பரேட்டிவ் என்பது நான் என்ன செய்ய வேண்டும் என்பது. இன்னொரு வார்த்தையை சொல்லுவோம் உண்மையானால், என்னுடைய ஐடென்டிட்டி, நான் கிறிஸ்துவிலே அல்லது தேவனிலே யாராக இருக்கிறேன், இதையும் அடிக்கடி நான் சொல்லுகிறேன், யாராக இருக்கிறேன் என்பது இரண்டாவது. அதன் அடிப்படையிலே நான் என்ன செய்கிறேன் என்பது. ஓகே, இன்னொரு விதத்திலே நாம் சொல்லுவோமே ஆனால், நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். இப்ப அதை அந்த இண்டிகேட்டிவ் அப்படின்னு சொல்றது என்னன்னா, நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்திலிருந்து நாம் படித்து கொண்டு வரும்போது, அதை அனுபவம் ஆக்கிக்கொண்டே நாம் வரும் பொழுது 3வது அதிகாரம் 25, 26 வரும்போது நாம் நீதிமான்கள் என்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த கிருபையின் அடிப்படையிலே, அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நான் நீதிமானா இருக்கிறேன். பாவியாக தான் இருக்கிறேன், அதே நேரத்திலே பொசிஷனலி, அதாவது நான் நீதிமானாய் இருக்கிறேன் என்று தேவன் காண்கிறார், அல்லது நான் நீதிமானாய் இருக்கிறேன். சோ அப்படி நீதிமானாய் இருப்பதனாலே நீதிமான்களாக நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. சோ இன்னும் ஒரே ஒரு வார்த்தை, அதாவது இன்னும் ஒரே ஒரு ஜோடி வார்த்தைகளை சொல்லுகிறேன், நன்றாக கவனியுங்கள். ஒன்று, அதாவது இந்த முதல் காலம்ல நம்ம பார்த்துட்டு வர்றது,
கிருபை, போதனை இப்படி பார்த்துட்டு வர்றோம்ல. இதுல இங்கே சாவரினிட்டி அல்லது தேவன் தன்னுடைய சர்வ அரசாட்சி அதிகாரத்தின் அடிப்படையிலே நம்முடைய ரட்சிப்பிலே செய்திருக்கிற காரியங்கள். இங்கே சாவரினிட்டி ஆபரேட் ஆகிறது அல்லது தேவனுடைய சர்வ அரசாட்சி அதிகாரம் ஆபரேட் ஆகிறது. ரெண்டாவது காலத்துல மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, மனிதனுடைய பொறுப்பு, மனிதனுடைய பொறுப்பு, மனிதனுடைய பொறுப்பு. சில பேர் இந்த சர்வ அரசாட்சி, தேவனுடைய சர்வ அரசாட்சியின் அதிகாரத்தை அதிகமாக எம்பசைஸ் பண்ணுவதனாலே நான் ஒன்றுமே செய்யாமல் இருக்கலாமா என்கிற கேள்வி அநேகர் எழுப்புகிறார்கள். அப்படி அல்ல. இந்த ரெண்டும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது. ரெண்டும் தனித்தனியாகவும் அல்ல, ரெண்டும் ஒன்றை ஒன்று இணைந்து நிற்கிறது. இப்ப இதுல புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் என்னவென்றால், நம்ம ஃபர்ஸ்ட் காலத்துல பார்த்த எல்லாமே அதுதான் டாமினேட் பண்ணுது அல்லது அதுதான் அதிகமாக ஆளுகை செய்கிறது அப்படிங்கிற காரியம். அதே இந்த ரோமர் 6 கூட தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வருகிறார். கிருபை ஆளுகை செய்கிறது அப்படின்னா the sovereign grace reigns. Amazing, amazing. சர்வ அரசாட்சியின் அதிகாரம் கொண்ட கிருபை ஆளுகிறது. அப்போ அதன் அடிப்படையிலே நீங்கள் நீதிமான்களா இருக்கிறீர்கள், நான் நீதிமானா இருக்கிறேன். இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள் என்பது இட்ஸ் த சாவரின் ஒர்க் ஆஃப் கிரேஸ். அது கிருபையினால் செய்யப்பட்ட சர்வ அரசாட்சி அதிகாரத்தின் அடிப்படையிலே இருக்கிறது. தேவனுடைய சர்வ அரசாட்சி அதிகாரத்தின் கீழே இருக்கிறது. ஆகையினாலே நான் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட நான் அநீதிமான் அல்லது அசுத்தன் என்கிற நிலையிலே, பொசிஷன்ல நான் போவதில்லை. This is amazing. அதனாலதான் நம்ம இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணக்கூடாதுன்னு பாக்குறோம். அதுலயுமே அந்த முதல் பகுதியில நாம பாக்குற காரியம் என்னலாம்? கிரேஸ், கிருபை, நாம் விசுவாசிக்கிற காரியங்கள், இந்த போதனை, டாக்ட்ரின், ஸ்பிரிட் ஆஃப் த லா, இது எல்லாமே தேவனுடைய சர்வ அரசாட்சி அதிகாரத்தின் அடிப்படையில நடக்கிற காரியங்கள். சோ ஆகையினாலே இதுல நாம நினைத்து எதையுமே மாற்ற முடியாது. நான் கிருபையிலிருந்து வெளியே வர முடியாது. அதுதானே நம்ம ரோமர் 5வது அதிகாரத்துல நம்ம படிச்சோம். இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்று நிலை கொண்டிருந்து, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை பெற்று நிலை கொண்டு இருக்கிறோம். We are standing firm in the grace. நினைச்சாலும் நம்ம வெளியே வர முடியாது. சோ இதுதான் இந்த சத்தியத்தை நாம உணர்ந்து கொள்ளும் போதுதான் இப்ப ரோமர் 6வது அதிகாரத்துக்கு வருவோம். அதுல உள்ள அந்த இம்பரேட்டிவ்ஸ் அல்லது கட்டளைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிற, கட்டளைகள் போல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நாம் நிறைவேற்ற முடியும். குறிப்பாக இப்போ 6வது அதிகாரத்துக்கு நம்ம வந்தோம்னா, 6வது அதிகாரம் 1-10 வசனங்கள்ல மெயினா என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது அல்லது தேவனால் நீதிமான்கள் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட போது, திரும்பவும் இந்த மாலை வேளையிலே சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெறாத யாராயிலும் இணைக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால், அருமையானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது வேற ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் விசுவாசம் மாத்திரம். எப்படிப்பட்ட பாவியானாலும் சரி, எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் சரி, இந்த பாவத்தை செய்திருக்கிற என்னை தேவனாகிய கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா என்கிற பேச்சுக்கே இடமில்லை. எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும், இப்படி அந்த ரோமர் 1-3 வரை தேவன் கிறிஸ்துவின் மூலமாக, இயேசுவின் மூலமாக செய்திருக்கிற அந்த காரியத்தை விசுவாசித்து வரும் பொழுது அவனை நீதிமான் என்று அவர் பிரகடனப்படுத்துகிறார், சொல்லுகிறார். நீதிமானாக நாம் மாறுகிறோம். அப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட அந்த அனுபவத்திற்குள் வந்தவர்களுக்கு
இங்கே 6வது அதிகாரம் 1-10 என்ன நடக்குதுன்னு சொன்னா, தேவன் தாமே இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்களை ஒன்றிணைக்கிறார். யூனிபிகேஷன் என்று சொல்லுகிறோம், யூனியன் வித் கிரைஸ்ட். இதை இயேசுதாமே இதை போதித்திருக்கிறார். என்ன வார்த்தைகளை சொல்லி போதித்திருக்கிறார் என்றால், நான் பிதாவிலே இருக்கிறேன், பிதா என்னிலே இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நான் உங்களிலே இருக்கிறேன், விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே இருக்கிறேன், நீங்கள் என்னிலே இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானும் நீங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் சரீர பிரகாரமாக இயேசு பரலோகத்திலே இருக்கிறார், நாம் பூலோகத்திலே சரீர பிரகாரமாக இருக்கிறோம், நாம் பாவ சரீரத்திலே இருக்கிறோம், அவர் மறுரூபமாக்கப்பட்ட மகிமையான சரீரத்திலே இருக்கிறார். அப்படின்னா எப்படி ஒன்றிணைக்க முடியும்? அதுதான் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றிணைக்கிறார். சோ இந்த சத்தியத்தை நாம் உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போது, அந்த ஜெபம் நமக்கு அந்த அடிப்படையிலே ஜெபம் எதற்காக என்பதிலே அநேக குழப்பங்கள் இருக்கிறது. ஆனா அடிப்படையாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒன்றிணைக்கப்படுதல் என்கிற காரியத்தை தேவன் நம்மிலே செய்திருக்கிறார் அல்லவா, இதை நாம் தத்ரூபமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறது தான் ஜெபம். ஜெபத்திலே நாம் இயேசுவோடு கூட ஒன்றி உறவாடுகிறோம். It's a beautiful experience of the Holy Spirit lifting our soul towards Jesus Christ. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவி ஆத்மாவை அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைத்து அப்படிப்பட்ட ஒரு உறவை அங்கே பிராக்டிகலைஸ் பண்ணுகிறார், நடைமுறைப்படுத்துகிறார். இதுதான் ஒவ்வொரு தடவை நம்ம ஜெபிக்கும் போதும் நடக்கிற காரியங்கள். ஸோ இன்னொரு விதத்துல இந்த ரெண்டையும் நம்ம சொல்லுவோமே, ஆனால் இண்டிகேட்டிவ்ஸ் அண்ட் இம்பரேட்டிவ்ஸை ரொம்ப ப்ராக்டிக்கலா சொல்லுவோமே, ஆனால் நாம அடிக்கடி பேசுகிற அந்த வீடு படம் உங்களுக்கு ஞாபகம் வரட்டும். அந்த ஷீட்ல 5 ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த 5 காரியங்களும் தான் அந்த வீடு படம் போட்டு 5 சைடுல பார்த்தோம்ல, அந்த 5 சைடும் சேர்த்து நீங்க பார்க்கும்போது அதுதான் இண்டிகேட்டிவ்ஸ், போதனைகள். அண்ட் அது நிமித்தமாய் நாம் செயல்படுகிற காரியங்கள் இம்பரேட்டிவ்ஸ். ஐ திங்க் ஓரளவுக்கு நம்ம கிளியர் ஆயிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வேத பகுதி நாம் இன்று படிக்க வேண்டும் என்று நிர்ணயித்தது 6வது அதிகாரம் 14-23. அதற்கு முன்பதாக இன்னொரு அனாலஜியை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க போறேன். ஸோ இந்த அனாலஜி அப்படின்னு சொல்லுகிற அந்த ஒப்புமைகள், அதாவது 6வது அதிகாரம் 1-10 அந்த இயேசுவோடு கூட நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் மரித்திருக்கிறேன். இது அனாலஜி இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகைன் இது கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இது உண்மையாக நடந்தது, ரியாலிட்டி. இது ஒப்புமை அல்ல. இதை ஒப்புமை என்று நாம் எண்ணிக்கொள்வோமே ஆனால், நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்தேன் என்பதை அனாலஜியாக அல்லது ஒப்புமையாக நாம் நினைத்தோமே ஆனால், நாம் முற்றிலும் தவறு செய்கிறவர்களாய் மாறிவிடுவோம். நல்ல கவனிங்க. திஸ் இஸ் ரியாலிட்டி. திஸ் இஸ் ரியாலிட்டி. அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களே ஆனால், உங்கள் பெயர், உங்களுடைய இமேஜ் அவருக்குள்ளே இருந்தது என்பது ரியாலிட்டி. அவர் மரிக்கும் போது அவரோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டேன், அவரோடு கூட மரித்தேன் என்பது ஆவிக்குரிய உண்மை, ஆவிக்குரிய உண்மை, ஆவிக்குரிய சத்தியம். அவர் அரிமத்தியா ஊரானாகிய அந்த யோசேப்பு தானே, அவனுடைய கல்லறையிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன் என்று வேதம் சத்தியமாக போதிக்கிறது. This is the truth. அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்த போது நானும் அவருக்குள் உயிர்த்தெழுந்தேன், நான் புதியவனாக மாற்றப்பட்டேன், அன்றைக்கே மாற்றப்பட்டேன். அது நான் ரட்சிக்கப்பட்ட போது அது தத்ரூபமாக அதை நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன். அது என்னிலே பலன் செய்கிறதாக
இருக்கிறது. ஸோ இது இந்த சத்தியம். இதை நீங்கள் எப்பொழுதும் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னா, இதை நீங்கள் விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல, அதை தொடர்ந்து எண்ணிக்கொள்ளுங்கள் என்றால் அனாலஜியா நான் சொன்னது என்னன்னா, தம்பி இளங்கோ கூட அடிக்கடி அதை ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு மறந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய வலது கால் அல்லது இடது கால் எடுக்கப்பட்டு விட்டது, ஆம்பியூட்டேட் பண்ணப்பட்டு விட்டது. ஸோ ஆனாலும் நான் வலது கால் இருக்கிற மாதிரி வலது கால் சொறியறதுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் வருதுன்னா, 30-40 ஆண்டுகளாக அல்லது 60-70 ஆண்டுகளாக என்னுடைய மைண்ட் வலது கால சொறியறதுக்கு அல்லது வலது காலுக்கு சர்வ் பண்றதுக்கு ட்ரெயின் ஆயிருக்குது. அது ரீட்ரெயின் ஆகணும். அது அந்த கால் எடுக்கப்பட்டாகிவிட்டது, அதனால கையை சொறியறதுக்கு அந்த காலுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு பிரெயினுக்கு ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி ஆகும்போது ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரெயின் அதுக்கு யூஸ்ட் ஆயிரும். ஐ திங்க் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கால் எடுக்கப்பட்ட விவகாரம் இருக்குது இல்லையா, அதுதான் அனாலஜி. ஆனா இது சத்தியம். நீங்கள் மரித்தது சத்தியம், நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டது சத்தியம், உயிரோடு எழுந்தது சத்தியம். ஓகே, ஸோ இன்னொரு அனாலஜியை காமிக்கணும். ஏன்னா அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலே இன்னொரு நிருபத்தில் எழுதியிருக்கிற ஒப்புமை, அது ஒப்புமை. அந்த ஒப்புமையை நீங்க பார்க்கும்போது இன்னும் தெளிவாக ஒப்புமைன்னா என்ன, சத்தியம் என்றால் என்ன என்பது புரியும். அந்த ஒப்புமை கொஞ்சம் வித்தியாசமா வர்றதுனால நீங்க அந்த பேசேஜுக்கு போகும்போது இதோட கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பேசேஜை எடுத்து காமிக்கிறது நல்லது, அது காமிக்கணும்னு சொல்லி யோசித்தேன். அது ஒன்னு கொலோசியருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியர், கொலோசேயர் 3வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். வேதாகமம் இருக்குமானால் திறந்து அதை பாருங்கள், இல்லாவிட்டால் வாசிப்பதை கேளுங்கள். 3வது அதிகாரம், கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிக்கிறேன், தெளிவாக பின்பற்றுங்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டு விடுங்கள். ஸோ இப்படி ஒரு வசனத்தை படிக்கும்போது இது இம்பரேட்டிவா இண்டிகேட்டிவான்னு உங்களுக்கு தெரியும். இது கட்டளைகள் அப்படிங்கிற கேட்டகரியில வருது. கட்டளைகள் அப்படிங்கிற அந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிறத நீங்க முதலாவது புரிஞ்சுக்கணும். அடுத்த வசனம், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. இப்ப இந்த வாக்கிய தொடர மாத்திரம் பாருங்க, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு அப்படின்னு வரும்போது நீங்க 6வது அதிகாரம் ரோமர் 6ஓட நீங்க கம்பேர் பண்ணி பழைய மனுஷன் மரித்தாகி விட்டதுன்னு சொல்லி அங்க ரொம்ப கிளியரா பாக்குறோம். அதான் டீச்சிங், அதான் சத்தியம். பழைய மனிதன் அவன் செத்துட்டானே அப்படிதான் நம்ம ஆக்சுவலா அதுதான் ட்ரூத், அருமையான லைஃப். அப்ப ஏன் இங்க பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டுன்னு சொல்றாரு அப்படிங்கிற கேள்வி எழும்ப வேண்டும். அதுக்கு தான் நம்ம விட பார்க்க போறோம். ஸோ அடுத்தது, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஸோ புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே, ஆகையினாலே அந்த பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு. நல்லா கவனிங்க, அது இங்கிலீஷ் பைபிள்ல தான் படித்தாதான் ரொம்ப கிளியரா தெரியும். இதுல என்ன ஒரு ஒப்புமையை அவர் கொண்டு வருகிறார் என்றால், ஒரு ட்ரெஸ் போடுற அந்த காரியத்துக்கு கொண்டு வர்றாரு. ஸோ நல்லா கவனிங்க, இந்த பழைய மனுஷனுடைய காரியங்களை களைந்து விடுங்கள், அல்லது அந்த ட்ரெஸ்ஸை கலட்டி தூக்கி போட்டுருங்க. ஏன்னா நீங்க ஒரு புதிய ட்ரெஸ், புதிய மனுஷனுக்குரிய புதிய ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க. இது வேற காரியம்.
ரோமர் 6வது அதிகாரத்திலே தெளிவான இண்டிகேட்டிவ்ஸ் அவர் போதிக்கிறார். இங்கே ஒரு ஒப்புமையை சொல்லுகிறார். இப்ப இந்த களைந்து போடுங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படிங்கிற அந்த அந்த 2 வார்த்தைகளுக்கு உள்ள அடங்கி இருக்கிற காரியம் என்ன? ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றுறதும் வெளியே களைந்து போடுறதையும் சொல்றாருல்ல. ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த கால் எடுத்த ஒரு ஒப்புமை சொல்லுவோம்ல, அதே மாதிரி இன்னொரு ஒப்புமையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க என்ன சொல்லுகிறார் என்றால், எதை ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார் என்றால், நீங்கள் உங்களை வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறீங்க. ஒரு 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 50-60 வருஷமா, 60 வருஷம் வேலை செய்ய முடியாது, 40 வருஷமா, 16-17 வயசுல அந்த ஃபேக்டரியில வேலைக்கு போயிட்டீங்கன்னா 40 வருஷம் வேலை செய்ய முடியும். ஸோ 40 வருஷம் கிட்டத்தட்ட வேலை செய்து அந்த கம்பெனிக்கு நீங்க போகும்போது அல்லது அந்த ஃபேக்டரிக்கு நீங்க போகும்போது நிறைய அந்த மெஷின்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ற ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஆயில் மெஷின்ஸ் அந்த மாதிரி ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு யூனிஃபார்ம் ஒன்று இருந்துச்சு. ஸோ உங்க ஷெல்ஃப் நிறைய அந்த பழைய ஃபேக்டரியில வேலை செய்த அந்த கம்பெனிக்குள்ள அந்த ஃபேக்டரிக்குள்ள யூனிஃபார்ம், அந்த ஃபேக்டரிக்கு நீங்க போகும்போதெல்லாம் டெய்லி அந்த யூனிஃபார்ம் போட்டு போனீங்க. அது எல்லாமே ஆயிலும் கரை படிச்சதுப்பா இருந்துச்சு. அதை துவைச்சு போட்டுட்டு இருந்தீங்க. ஆனா இப்பவும் அதுல ஆயிலும் கரையும் இருக்கிறது பார்க்க முடியும். அது உங்க ஷெல்ஃப்ல அடுக்கி வச்சிருக்கீங்க. அண்ட் 31ஆம் தேதி மே மாசம் சாயங்காலம் நீங்க வரும்போது ரிட்டையர் ஆயிட்டீங்க. ஸோ ரிட்டையர் ஆகி நீங்க நல்லா தூங்கி எழுந்திருச்சு ஜூன் 1ஆம் தேதி வரும்போது பழக்க தோஷமா, ஏன்னா 40 வருஷம் நீங்க அது டெய்லி போட்டுட்டு இருந்திருக்கீங்க. அப்போ ஜூன் 1ஆம் தேதி எழும்பி நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க. நீங்க வீட்டில் இருக்கிற வேற யூனிஃபார்ம், வீட்டுக்கு போடுற துணியை நீங்க போடுறதுக்கு பதிலாக அல்லது வேற எங்கேயோ போறதுக்கு போட வேண்டிய அந்த நல்ல துணியை போடாம திருப்பியும் காலைல எந்திரிச்சு குளிச்சு உங்களுக்கு தெரியாமலே நீங்க அந்த பழைய ஃபேக்டரிக்கு உள்ள யூனிஃபார்மை போட்டுட்டு கிளம்பலாம் இல்லை? பிகாஸ் 40 வருஷமா நீங்க ட்ரெயின் ஆயிட்டு, உங்க மைண்ட் ட்ரெயின் ஆயிருக்குது. என்னுடைய இந்த ஃபேக்டரி, அந்த ஃபேக்டரியில நான் வேலை செய்யறேன், இதுதான் என்னுடைய யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த 31ஆம் தேதி முடிஞ்ச உடனே அந்த பழைய யூனிஃபார்ம் எல்லாத்தையுமே பேர்ன் பண்ணிடணும், எரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி. மைண்டையும் நம்ம ரீட்ரெயின் பண்ணணும், ரெக்கன் பண்ணணும், ரெசிஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த புதிய யூனிஃபார்மை நீங்க எடுத்து போட்டுக்கணும். அதுதான். இன்னொரு விதத்திலே சொல்லுவோமே, ஆனால் கணவன் மனைவியாக மிகவும் அன்பு கூறுகிறவர்களாக ஒரு 50-60 வருஷம் ஒரே பெட்ல படுத்து ஒரே இதா இருந்துட்டு திடீரென்று கணவன் மரித்து போகும்போது அல்லது மனைவி மரித்து போகும்போது, மரித்து அடக்கம் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சிட்டு வந்தாலும் நினைவு போகாது இல்லை? எஸ்பெஷலி இது அந்த பிள்ளைங்களை ஹாஸ்டல்ல விடுறவங்களுக்கு கூட தெரியும். நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். எங்க மகளை சின்ன வயசுல ஹாஸ்டல்ல விட்ட பிறகு அவ யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சிலது வீட்டுல கடந்ததுன்னா ரொம்ப அழுகையா வரும். ஸோ அப்போ மரித்து போயிருந்தா எப்படி இருக்கும்? அந்த மரிச்ச ரொம்ப நெருக்கமாக இருந்து மரித்தவர்களுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு, அப்படியே ஷெல்ஃப்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு அவங்க இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அல்லது ஒரு வேதனையான ஒரு பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியாவா. ஸோ அதான் அந்த பழைய காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, மரித்தவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க அல்லது டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அல்லது எரிச்சிருவாங்க, அந்த மாதிரி. ஸோ அதுதான் சொல்றாரு, நீங்க புது யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க, பழைய யூனிஃபார்ம் எல்லாத்தையும் நீங்க அகற்றிருங்க. ஸோ அதை இந்த ரோமர் 6வது அதிகாரத்துல நீங்க கோர்த்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இன்னொரு வசன பகுதியை நம்ம வாசிடலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம் 22 முதல் 24. ஸோ இந்த 2 பேசேஜினுடைய டிஃபரன்ஸை நீங்க நோட் பண்ணிக்கோங்க.
கொலோசியர் 3:10 நம்ம என்ன வாசித்தோம்னா, புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்றாரு. புதிய யூனிஃபார்மை நீங்க தரித்து கொண்டிருக்கிறீர்களே, அதனால பழைய யூனிஃபார்முக்கு நீங்க போகாதீங்க, பழைய யூனிஃபார்மை களைந்து போட்டுருங்க, அதை எரிச்சிருங்கன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஏன்னா இது ஒப்புமை, இது சத்தியத்தை சார்ந்த ஒரு ஒப்புமை, நாலேஜ். அந்தபடி, அதாவது எபேசியர் 4:22 வாசிக்கிறேன். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அங்க தரித்து கொண்டிருக்கிறீர்களேன்னு சொல்றாரு, இங்க தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. தரித்து கொள்ளுதல், களைந்து போடுதல் அப்படிங்கிறது ஒரு ஒப்புமை. இந்த 2 ஒப்புமைகளையும் நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள்ல நீங்க பொருத்தி அதை புரிந்து கொள்ள முயற்சிப்பீர்களே ஆனால் மிகவும் அழகாக அது புரிந்து கொள்ள முடியும். ஸோ இப்போ நம்ம கடைசி பகுதியாக இந்த பைபிள் ஸ்டடியில இன்னைக்கு வசனமே வேற, இந்த நம்முடைய ஒரிஜினல் பேசேஜ்ல இருந்து டெக்ஸ்ட்ல இருந்து வாசிக்கல. ஸோ 14வது வசனத்துல இருந்து, அதாவது ரோமர் 6வது அதிகாரம் 14 முதல் 23 வரை உள்ள அந்த வசன பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வாசித்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம், இந்த வசன பகுதியை குறித்த ஒரே ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனோட நம்ம இன்றைக்கு முடிச்சுட்டு நம்ம கேள்வி நேரத்துக்கு போகலாம். 14வது வசனம், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஸோ ஒரே ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு. நான் 6வது அதிகாரம் 1 முதல் 10 படிக்கும்போது ஒரு எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும், காமனா நீங்க பண்ணீங்க. அதே மாதிரி இதுல ரிப்பீட்டடா, இந்த வசன பகுதியில ரிப்பீட்டடா வருகிற ஒரே ஒரு வார்த்தைய நீங்க பார்த்து சொல்ல முடியுமா? அதுதான் அந்த வசன பகுதியிலே கருப்பொருளாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு ஏதுவாக எந்த வார்த்தை, எந்த பதம் அதிகமாக அப்போஸ்தலனாகிய பவுலினாலே இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது?
வாசிக்கும் போதே ஓவராலா நீங்க கவனிச்சிருப்பீங்க. மைக்ரோஃபோன் ஆன் பண்ணிட்டு டக்குன்னு அதை மாத்திரம் சொல்லிருங்க. கரெக்டா தெரியல அங்கிள், நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். பட் வாட் ஐ லிசன் இஸ் இட் நியாயப்பிரமாணம் அங்கிள், தெரியல எனக்கு. ஆக்சுவலா ரெண்டு மூணு டேர்ம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஆக்சுவலா ரெண்டு மூணு டேர்ம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஆக்சுவலா பாவம் அப்படின்ற அந்த பாவத்திற்கு அடிமையாகுதல், பாவத்திற்கு அந்த டேர்ம் வந்து ஒண்ணு வருது. அப்புறம் அந்த கீழ்ப்படிதல், அந்த நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிதல் அந்த காரியம் வருது. ஓகே, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிதல், நீதிக்கு எதுவாக கீழ்ப்படிதல் அப்படின்ற அந்த காரியம் வருது. மிகவும் கீழ்ப்படிதல்ன்ற வார்த்தை தான் வந்து மேக்ஸிமம் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 முறை வருது. ஆனா குட். ஆமாங்க. வேற யாராவது? ஓகே, இது எக்கோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். வேற ஓகே, நீங்க வேற யாருக்காவது கிடைச்சதுன்னா டக்குன்னு மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க, இல்லாட்டா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கரெக்ட் தான். தேங்க்யூ இளங்கோ. கீழ்ப்படிதல். இன்னொன்னு பாத்தீங்க, இதே 8 முறை இன்னொரு காரியம் இருக்குது. சின்னன்ற விட சில பாவத்திற்கு பாவம் இல்ல, அடிமைகள். வெரி குட், தேங்க்யூ. மைக் ஆஃப் பண்ணிடலாம். குட், தேங்க்யூ ஃப்ரெடி. ஸோ யா, அடிமைத்தனம். ஸோ நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமானால் ரோமர் 6வது அதிகாரம் 1 முதல் 10 படிக்கும்போது நீங்கள் அதிகமாக கவுண்ட் பண்ணது மரித்தல் அப்படிங்கிற காரியம். கிறிஸ்துவுடனே கூட மரித்தீர்கள். That is the most number one. என்னுடைய நான் ஐசக் அல்லது ஃப்ரெடி, he died. Do you believe that? ரட்சிக்கப்படுவதற்கு முந்தி வாழ்ந்த அந்த ஃப்ரெடி, he died. அதை திரும்ப திரும்ப அவர் சொல்வது நிமித்தமாக நீங்கள் அதை விசுவாசியுங்கள், நீங்கள் அதை எண்ணிக்கொள்ளுங்கள். He died. Now the Freddy who lives is not the old Freddy at all. ஒருவேளை அப்படி அதே பழைய பாவம் செய்வானே ஆனால் அது வந்து சரீரத்திலே இருக்கிறதே ஒழிய இட்ஸ் நாட் Freddy actually doing. இட்ஸ் நாட், அது நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருந்த சரீரத்தில் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க பழகிக்கொள்வோம். அதே போல இந்த வேத பகுதியில அவர் சொல்லுகிறது, நீங்கள் ஒரு அடிமைத்தனத்துல இருந்தீங்க. இப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை எழுதும் போது அன்றைக்கு அடிமைகள் தான் அதிகமாக இருந்தார்கள். இன்னைக்கு நமக்கு அதுக்கு மீனிங்கே தெரியாது. அதனால நமக்கு வந்து கொஞ்சம் அதை பற்றி தெரிய வேண்டியது அவசியம். அன்றைய நாட்களிலே ஒரு தேவ மனிதன் விதமாக சொல்லுகிறார், 3 பேரை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் 3ல் 2 பேர் வந்து அடிமைகளாக இருப்பார்கள். அந்த மாதிரி. ஸோ எத்தனையோ மில்லியன்ஸ் என்று சொல்லி கணக்கு சொல்கிறார். அந்த ரோம பேரரசு எங்கெல்லாம் ஆண்டு கொண்டிருந்ததோ அங்கே எவ்வளோ லட்சம் அந்த அடிமைகள் இருந்தார்கள். பெரும்பாலான விசுவாசிகள் அடிமைகளாக தான் இருந்தார்கள். ஸோ அடிமைகள் என்று சொல்லுகிற காரியம், விலைக்கிரயம் கொடுத்து ஒரு 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 ஜமீன்தாருக்கு அல்லது ஒரு மாஸ்டருக்கு அடிமையாக இருப்பது என்பது அது சற்று வித்தியாசமானது. பழைய ஏற்பாடு படிக்கும்போது நமக்கு ஒரு
நாலேஜ் கிடைக்கும். அதுதான் ஆக்சுவலா அந்த எஜமான் ஒருவன் இருப்பான், அவனுடைய வீட்டிலே எல்லா பணிகளையும் செய்யும்படியாக தன்னையே விற்று போட்டான். தனக்கென்று எந்த உரிமைகளும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தை குறித்து சொல்லுகிறார். சோ இங்கே நீங்கள் முன்னே ஒரு அடிமைத்தனத்திலே இருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் விடுவிக்கப்பட்டு ஃப்ரீயா இருக்கீங்க. ஆனா இன்னொரு அடிமைத்தனத்திலே இருக்கிறோம். அதான் முக்கியம். எந்த ஒரு மனிதனும் நியூட்ரலாக இல்லை, அல்லது முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டவனாக இல்லை. விடுதலை ஆகியிருக்கிறோம். பழைய எஜமானிடத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக சுதந்திர மனிதர்களாக தேவனுக்கு அடிமைகளானோம், கிறிஸ்துவுக்கு அடிமைகளானோம். கிறிஸ்துவின், அதாவது சில ஆங்கில வேதாகமத்துல சர்வன்ஸ் போட்டிருக்கு, ஆக்சுவலா பாண்ட் ஸ்லேவ். கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக மாற்றப்பட்டோம். அருமையானுள்ளே, இன்னும் ஒரு குறிப்போட நம்ம முடிப்போம். இதுல இந்த பேசேஜ் ஆரம்பிக்கும் போது நீங்க பாருங்க, அந்த 14வது வசனமும் 15வது வசனமும் 6வது அதிகாரம், இதே 6வது அதிகாரத்திலேயும் 1வது வசனமும் 2வது வசனமும் அதே டோன்ல இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். சோ 1வது வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. சோ 15வது வசனத்துல, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களானபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. அதே டோன் தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசம். அங்க என்ன சொல்றாரு? நம்ம பாவம் பெருக பெருக கிருபை பெருகுகிறதுன்னு சொல்லும் போது, அப்படியானால் கிருபை பெருகும்படி பாவத்திலே நாம் நிலை நிற்கலாமா? நம்ம கண்டினியூஸா பாவத்திலே வாழலாமா? அப்படிங்கிற காரியம் கூடாது. அகைன் இங்க சொல்றாரு கூடாது. என்ன? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர் அல்ல, அல்லது நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளானவர்கள் அல்ல, அல்லது நியாயப்பிரமாணத்தினுடைய ஆளுகையின் கீழே இல்லை. நீங்கள் கிருபையின் ஆளுகையின் கீழே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னதுனால, அப்படின்னா எப்பயாவது பாவம் செய்யலாமா? பாவத்தில் அங்கே நிலை நிற்கலாமா? இங்கே எப்போவாவது பாவம் செய்யலாமா? கூடாதே. அகைன் இந்த பிரச்சனை வருது. அப்படியானால் பாவமே இல்லாத ஒரு சின்லெஸ்னஸ் போதிக்கிறாரா? அப்படியும் அல்ல. இதை நம்ம தெளிவாக அடுத்த வாரத்துல நம்ம தொடர்ந்து பார்ப்போம். மிக முக்கியமான காரியம், ஏன்னா அது நான் இப்ப தொடங்கி பாதியில முடிக்க முடியாது. அந்த நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, கிருபைக்குட்பட்டவர்கள், அல்லது நியாயப்பிரமாணத்தினுடைய ஆளுகைக்குட்பட்டவர்கள் அல்ல, கிருபையின் ஆளுகைக்குட்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளவே கொஞ்சம், அட்லீஸ்ட் புதியவர்களுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். அந்த ஒருவேளை பழகினவங்க நிச்சயமா புரிந்து கொள்வீங்க. அருமையானவர்களே, இந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் உட்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லும் போது நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டாம் என்பதல்ல. அங்கே அதை அவர் போதிக்கவில்லை. நியாயப்பிரமாணம் நம்மிலே எந்த ஒரு டிமாண்டையும் பண்ண முடியாது, அல்லது அது என்னை ஆளுகை செய்ய முடியாது, அல்லது அது என்னை பயமுறுத்த முடியாது. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஜோன்ல பிரவேசித்திருக்கிறார். அருமையானவர்களே, நாம் நியாயப்பிரமாணத்தின் ஆதீனத்திற்குள்ளே மீண்டும் போவோமே ஆனால், அல்லது என்னுடைய சுய முயற்சியினாலே தேவனுடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்ற சிந்தனை அந்த ஜோனுக்கு நான் போவேனே ஆனால், நான் எனக்குத்தானே மரணத்தை வருவித்துக் கொள்வேன். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முயற்சிப்பவர்கள் அதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி ஒருவனாலும் இருக்க முடியாது. மாறாக நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்திற்குட்பட்டவர்களாக, நித்திய நரகத்திற்கு உட்பட்டவர்களாக தான் நாம் போவோம். ஆனால் ஒருவர் நியாயப்பிரமாணத்திற்கு அப்பாற்பட்டவர், நியாயப்பிரமாணத்தை உண்டாக்கினவர், அவர்தாமே நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவராக. அமேசிங். அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்தலாமா? கலாத்தியருக்கு எழுதின நிருபம்
கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை படிக்கும்போது நம்ம படிச்சோம். ஆனாலும் கூட மிக 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 முக்கியமான ஒரு வசனம், 4வது அதிகாரம், கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய, அமேசிங், நியாயப்பிரமாணத்தை உண்டாக்கினவர் அவர். அவரை எந்த நியாயப்பிரமாணமும் கட்டுப்படுத்த முடியாது. அவரை எந்த நியாயப்பிரமாணமும் கீழ்ப்படுத்த முடியாது. ஆனால் அவரே தன்னார்வமாக அல்லது வாலண்டரிலி என்ன செய்தார்? அவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவராக மாறினார். நியாயப்பிரமாண காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இவர் அந்த நியாயப்பிரமாணத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் நிறைவேற்றினார். ஒரு கட்டளை விடாதபடி பெர்ஃபெக்டாக நிறைவேற்றி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த போது பிதாவினுடைய சமூகத்திலே நான் இதை நிறைவேற்றினேன். நியாயப்பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டவனாகி நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவனாக நான் உலகத்திலே வாழ்ந்து நியாயப்பிரமாணத்தை முற்றிலுமாய் 100% பிதாவாகிய தேவனே நீர் விரும்புகிற வண்ணம் நிறைவேற்றி நான் ஒரு நீதியை சம்பாதித்திருக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த நீதியை என்னுடைய நீதியாக மாற்றுகிறார். அல்லது என்னுடைய நீதி அழுக்கான கந்தையாய் நான் அவரிடத்துல வரும்போது அந்த இயேசு கிறிஸ்துடைய நீதியை தான் நான் விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டேன். ஆகையினாலே நீங்கள் இனி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள். அப்படின்னா பாவம் செய்யலாமா? நியாயப்பிரமாணத்தை மீறலாமா? கூடாதே, கூடாதே. 2வது முறை இட் இஸ் நாட் பாசிபிள். அதை தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ஓட்டு தம்பி இளங்கோ. தேங்க்ஸ். ஃப்ரெடி சவுண்ட் கேக்குதா? ஹலோ, கேக்குது. ஓகே, தேங்க்ஸ். ஸோ நம்ம அந்த லாஸ்ட் வீக் யூஜின் ட்ரிகர் பண்ண அந்த கொஸ்டின்ல இருந்து லைக் அந்த இண்டிகேட்டிவ்ஸ் இம்பேரேட்டிவ்ஸ் அப்படின்றத அங்கிள் வந்து இன்னைக்கு ஸோ அந்த பாலோட பேட்டர்ன் வந்து எப்படி வந்து பால் வந்து அந்த எபிஸ்டல்ஸ்ல எழுதுறாரு அப்படின்ற கம்பேரிசன் ஆக்சுவலாக ரோமன்ஸ் 1 to 11 எப்படி இருக்கு, ரோமன்ஸ் 12க்கு அப்புறம் அது எப்படி வந்து இம்பேரேட்டிவாக மாறுது, அதே மாதிரி எஃபிஷியன்ஸ் அந்த எபேசியர் நிருபம் 1 முதல் 3 அதிகாரங்களே வந்து கிறிஸ்துவுக்குள் அல்லது தேவனுக்குள் நாம் எப்படிப்பட்டவர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார் அப்படின்றதும் 4வது அதிகாரம் முதற்கொண்டு 6வது அதிகாரம் வரையிலும் நாம் இப்படி இருக்கிறபடினால நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லது நடந்து கொள்ளுகிறோம் அப்படின்ற காரியங்கள். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அங்கிள் சொன்னதில் நான் 2 வார்த்தையை மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். லைக் அந்த கிரேஸ் அண்ட் லா வந்து எப்படி வந்து இண்டிகேட்டிவாகவும் இம்பேரேட்டிவாகவும் இருக்குது, விச் இஸ் இன்செப்பரபிள் அப்படின்றத வந்து மேத்யூ 5ல் அந்த பி ஆட்டிடியூட்ஸ்ல இருந்து ஸோ அந்த இயேசு சொல்லுகிற வாக்கிய வசனங்கள் இப்படி கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் வந்து பாவத்தை அந்த பாவத்து நிமித்தம் எவ்வளவு எளிமை உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்றது ப்ளஸ் வந்து சரி அது ஆசீர்வாதம், தேவனாலே கொடுக்கப்படுகிற அந்த கிருபையின் ஆசீர்வாதம். அதன் பின்பு நாம இயேசு கிறிஸ்து சொல்லுகிற உன் சகோதரனை பகைக்காத, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அதுக்கு வந்து காரியங்களை சொல்றாரு. தர்ம சகாயம் செய்யும் போது எப்படி செய்யணும், 6வது அதிகாரத்துல ஜிபிக்கும் பொழுது எப்படி, ஸோ அந்த இம்பேரேட்டிவ்ஸ் எப்படி இந்த கிரேஸ்னால நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அந்த டாக்டரின் டியூட்டின்ற 2 டேர்ம் பார்த்தோம். பிலீஃப் அண்ட் ப்ராக்டிஸ், அப்புறம் ஸ்பிரிட் ஆஃப் த லா, லெட்டர் ஆஃப் த லா. ஐ திங்க் நான் நடுவில் ஒன்று மிஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்புறம் கடைசியாக நம்ம பார்த்தது வந்து ஹவு வந்து காட் சாவர்னிட்டி அண்ட் வந்து மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதே விதமாக செயல்படுகிறது அப்படின்றத
அந்த இண்டிகேட்டிவ், அந்த காட் சாவர்னிட்டின்ற இண்டிகேட்டிவ் அது எப்படி வந்து இம்பேரேட்டிவை ட்ரைவ் பண்ணுது. ஸோ அது நம்ம பார்த்தோம். லைக் நான் எப்படி எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னா, இண்டிகேட்டிவ்ஸ் ஆர் காசஸ் அண்ட் இம்பேரேட்டிவ்ஸ் ஆர் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சும்மா நான் என்னோட ஓன் டேர்மில் எழுதி வச்சேன். ஸோ இண்டிகேட்டிவ்ஸ் அப்படின்றது காரணிகள், லைக் இம்பேரேட்டிவ்ஸ் அப்படின்றது அந்த காரணியினால வருகிற விளைவுகள் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். கொலோசியன்ஸ்ல இருந்தும் அங்கிள் வந்து அந்த 3:8-10 எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ எஃபிஷியன்ஸ் நானே டவுட் கேட்க போகிறேன் அங்கிள் கிட்ட. அதனால ஸோ நம்ம தொடர்ந்து இந்த 6வது அதிகாரத்தின் மற்ற வேத பகுதியை நம்ம வாசித்தோம். ஸோ அவைகளை தொடர்ந்து நம்ம தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தரட்டும்.